ஆக இப்படிப்பட்ட பின்னணியில் இந்த பின்னணி அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோதும் சரி, அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? அந்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் போராடியது போல கிறிஸ்தவ மக்கள் போராடினார்களா? இங்க இருக்கின்ற ஊழியர்கள் போராடினார்களா? அல்லது திருச்சபையை சேர்ந்தவர்கள் போராடினார்கள் என்றால் அது இல்ல, குறைவு, ரொம்ப குறைவு. நான் ஏன் இதை சொல்றோம்னா, சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எப்படி அரசியல்படுத்தப்பட்டார்களோ, அரசியல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே போல கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்ல. நான் வெளிப்படையா இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இங்க கிறிஸ்தவ மதத்தில் அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ, அந்த மாதிரியான ஒரு அரசியல்படுத்துதலோ, அந்த மாதிரியான போராட்டங்களோ இல்ல. எத்தனையோ பாஜக அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அது குறித்து போராடல, திருச்சபைகள் கூட போராடல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். இன்றைக்கு வக்பு சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவ சொத்துக்களை குறிவைப்பார்கள். ஆனால் நம்ம வெறுமனே தேவாலயங்களில் ஜெபம் பண்றது அல்லது அது குறித்து கடவுள் இறை தொண்டு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் கடவுளாக அல்லது நாம் இறை வழிபாட்டை நேசிக்கக்கூடிய நம்முடைய இயேசுநாதர் கூட மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அரசியல்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சி செஞ்சார். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் தான் அவர். நம்ம கடவுள்னு சொல்றது வேற. ஆனால் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதில், அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து இந்த மக்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று மகத்தான ஒரு வழிகாட்டுதல் செய்தவர் நம்முடைய ஜீசஸ். அவ அந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கணும். எவ்வளவு பேர், ஏன் நான் இதை சொல்றேன்னா, இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் போராடி கொண்டிருக்கும் பொழுது, எல்லா விதமான பாஜகவினுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல. ஏன்னா இங்க கிறிஸ்தவம் முழுக்க இது நீங்க உண்மையா, அதாவது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அதனாலதான் பைபிள்ல அதை சொன்னாங்க, உங்களில் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கரெக்டுங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான். அது பைபிள்ல என்ன சொன்னதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. நீ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னா இங்க நீங்க மனிதர்கள் இருக்கிற சமூகத்தில் எந்த சாதி பாகுபாடும் இல்லைங்கிறத அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். சரியா?